ஆண்டவருடைய கரம் ஒருமனப்படுத்தும். அல்லேலூயா. குடும்பங்களில் ஒரு மனம் உண்டாகணும், இல்லை? வேலையில் ஒரு மனம் உண்டாகணும், வியாபாரத்தில் ஒரு மனம் உண்டாகணும், நம்ம செய்கிற பணிகளில் ஒரு மனம் உண்டாகணும். எப்படி ஒரு மனம் உண்டாகும்னா, கர்த்தருடைய கரம் இருந்தால் தான் ஒரு மனம் உண்டாகும். இன்னைக்கு குடும்பங்களில் ஒரு முடிவு எடுக்க போறீங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. அதை ஒரு கணவன் சொல்லுகிறதை மனைவி என்ன பண்ணணும்? மனைவியும் பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து கேட்கணும். பெற்றோர் சொல்லுகிறதை பிள்ளைகள் கேட்கணும். பிள்ளைகள் சொல்லுகிற காரியத்தை பெற்றோர்கள் கேட்கணும். அதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு மனம் தேவைப்படுது. அண்ணன் தம்பிக்குள்ள இடம் பிரச்சனை. அண்ணன் தம்பியா, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீ எடுக்கிற முடிவு, ஆண்டுடைய கரத்திலிருந்து எடுக்கிற முடிவு உனக்கு ஒரு மனதை ஏற்படுத்தி உனக்கு சாதகமான முடிவு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு இட பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற போறாரு.